இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா தெரிஞ்சிச்சு. அவங்க சாரி ஒரு மாதிரி இருந்த உட்காரவாலும் கேட்கற அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. புடவை கட்டி இப்படி இருக்கலாமான்னு இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம எதிர்பார்த்த கட்டம் தற்போது வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 3வது ப்ரோமோ இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க மாத்திக்கணும்னு சொல்ற அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்றப்ப வந்து சத்யா வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டு கொஞ்சம் படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி உட்காராம இருக்கலாம், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவருக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த ரூலை மீறி அந்த இடத்துல தாண்டி போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வந்துட்டு அப்பவே அவர் சொன்னார், எனக்கு டைம் எடுக்குது, முதல்ல இந்த மாதிரிலாம் உட்காராத, எனக்கு ஆக்வர்டாக இருக்குன்ட்டு. இப்பவும் அதே விஷயத்தை தான் பயன்படுத்தினாரு. ஸோ கரெக்டாக விஜய் சேதுபதிட்டே சொல்கிறாரு, அவங்க அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டது, அதுவும் சாரியில் உட்காந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பார் போல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு விஜய் சேதுபதி பயங்கரமாக கோவப்பட்டார். எனக்கு புரியல, படித்தவங்க வந்துட்டு தனக்கான உரிமையை கேட்டுக்கூடாதா, படித்தவங்க வந்துட்டு அப்படி உட்காரக்கூடாதா, சாரியில் வந்துட்டு அந்த மாதிரி உட்காரக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லை சார், எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சத்யா சொல்லிட்டு இருக்காரு. பெண்கள் கிட்டேயும் கேட்குறாங்க, உங்களுக்குலாம் ஆக்வர்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு பெண்கள் சொல்ல, ஸோ மறுபடியும் சத்யா கிட்ட கேட்குறப்ப சத்யா வந்துட்டு ஸ்பீச்லெஸ் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு இதை எப்படி அணுகிறதுன்னு சரியா தெரியல. இந்த இடத்துல வந்துட்டு யார் மேல தப்பு அப்படின்றத விட சத்யா உண்மையிலே வந்துட்டு ஒரு தப்பான எண்ணத்தோடு தான் அதை சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கேட்க தோணுது. ஸோ சத்யா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அவங்களும் எதுவுமே தெரியாம தான் உட்காந்துருக்காங்க மேபி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சத்யா பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல யார் மேல தவறு அப்படின்றத வந்துட்டு சரியா என்னால சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.